ஹாய் ஹலோ மக்களே! டுடே என்ன நடக்கப் போகுதுன்னா, நம்மளோட விஜய் சேதுபதி சார் சாட்டர்டே தான் நேற்று சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதி சார் வந்துட்டு வைல்ட் கார்ட் கன்டெஸ்டன்ஸை பற்றி அங்கே இருக்கிற பிக் பாஸில் இருக்கிற வந்து கண்டஸ்டன்ஸ் முதல்ல இருந்து வர கண்டஸ்டன்ஸ் தான் கேட்க போகிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன சொல்ல போகிறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறான்றது தான் இன்றைக்கி நடக்க போகிற சம்பவங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரிஒன் எல்லாருமே நடந்து பாத பிரச்சனைகளில் வந்துட்டு முக்கியமா 3 பேர் தான் டார்கெட் பண்ணி சொன்னாங்க. அதில முக்கியமா திவ்யா, சாண்ட்ரா அண்ட் பிரஜின் இந்த 3 பேரும் தான் பயங்கர பிரச்சனை பண்ணினாங்க. ஸோ அந்த 3 பேரையுமே அதிகமா வந்து எல்லாரும் கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள பத்தி, அவங்க செஞ்ச சீக்ரெட் டாஸ்க் சாண்ட்ரா பண்ண சீக்ரெட் டாஸ்க், பிரஜின் பண்ண ஃபைட்டு இது எல்லாத்தையும் பற்றி சொல்லிக்கொண்டே போயிடும். சொல்லப்போனா இதுகள் வந்துட்டு பயங்கரமான பிரச்சனையா இந்த முறை போய்க்கொண்டிருக்குது. வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை வச்சு ஃபயர் பண்ணி கொண்டிருக்கிற பயங்கரமா போட்டு பேசுறாரு விஜய் சேதுபதி சார். என்னோட பிரஜின் நண்பன் இதெல்லாம் இல்லாம நேர்மையா தான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பயங்கரமா இறங்கி அடிக்கிறாரு இந்த முறை. ஸோ இதை விட இன்னும் ஒரு பிரச்சனை என்ன மாதிரி போய்க்கொண்டிருக்குன்னா, பிரவீன் வந்துட்டு இந்த முறை எவிக்ட் ஆயிட்டு பிரவீன் அண்ட் துஷார் இந்த 2 பேரும் சொல்லப்போனா இந்த முறை வந்துட்டு எவிக்ட் ஆகப்போற 2 பேர் யாருன்னா, இவங்களா தான் இருந்தது. ரம்யா அண்ட் துஷாரா தான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில பிரஜின் வந்துட்டு எவிக்ட் ஆனது எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கு. ஸோ இந்த இது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னண்டு பிரவீன் அவங்க வந்துட்டு இப்படி குடுக்குறாங்கன்றது அவங்களுக்கு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நீங்க இன்னைக்கு நடக்க போற சம்பவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிரவீன் போனது உங்களுக்கு ஓகேயா? இல்ல ரம்யாவே போயிருக்கலாமா என்றதாவது தோணுதா? என்றதெல்லாம் கமெண்ட்லயே சொல்லுங்க. நானும் வந்துட்டு அதிகமா வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் கமெண்ட்ல உங்களோட விஷயங்கள என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ காய்ஸ்.